நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கும் உள்ள தொடர்பு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே டூரிசம் மிக முக்கியமானது. கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் முக்கிய பங்களிப்பாக இருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கின்ற உணவுப் பொருட்கள். என்னுடைய மூதாதையர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த மூதாதையர்கள் வடிவமைத்த உணவு என்பது உடல்நலத்திற்கு ஏற்றமான ஒரு உன்னத உணவை நம் முன்னோர்கள் வடிவமைத்தார்கள். பசிக்காக ஆற்றுகின்ற அந்த உணவிலே சேர்க்கின்ற மூலப்பொருட்கள் அத்தனையுமே உடல்நலத்திற்கு ஏற்றதாகவும் உலக அளவிலே தெரிய உணவு என்பது இன்று யார் வேண்டுமானால் செய்தால் அந்த தொலைவிற்கு அந்த உணவுக்கு அழிவே இல்லை என்ற ஒப்பற்ற இந்த உணவுத் துறையில் வரும் பாக்கியம் பெற்றுக் கொடுத்து பெற்றோர்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்று காலையிலே கூட என்னுடைய கிளையிலே சென்று இட்லியை சாப்பிட்டு திருவிளையாடல் படத்திலே ஒரு பாடல் முக்கியமான சீன் நினைவுக்கு வந்தது. நான் ஏற்கனவே ஏடிபியை சுமார் 200 கிளைகளுக்கு மேல் உள்ள ஏடிபியில் இல்லாத ஒரு சுவை இந்த பெல்ல விஸ்டாவுடைய பிராட்சிக்கு சென்று என்னுடைய பாட்டிற்கு, அதாவது அந்த படத்திலே நான் இந்த பாண்டிய நாட்டுக்கு அருமை என்று எழுதி சென்றதை போல உங்களுடைய இந்த பெல்ல விஸ்டா பிராட்சிக்கு நான் சீனிவாசனாக அருமை என்று அந்த இட்லி சாம்பாரை சாப்பிட்டு பெருமை பெற்றேன். காரணம், இங்கே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு, கிடைக்கின்ற மூலப்பொருட்கள், அவர்களுடைய நேசித்து மனதார அவர்கள் பணியாற்றிய விதம் என்னையே மயக்கிவிட்டது. ஆகவே இதை போன்ற உணவு நீங்கள் உலக அரங்கில் கொடுத்தீர்கள் என்றால் நாம் கண்டிப்பாக அடையாறில் ஆரம்பித்து இந்த அமெரிக்காவில் 14 கிளைகள் லண்டனில் இருக்கின்றது. கடைசியாக ஸ்ரீலங்காவிலே சென்று ஓபன் செய்யும் பொழுது என்னுடைய பார்ட்னரிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. நாங்கள் ₹1 கொடுத்தால் உங்கள் நாட்டிலே ₹3.50 என்ற மதிப்பில் உள்ளது. இது வெறும் நிலையில் மாற வேண்டும். அமெரிக்காவில் $1 கொடுத்தால் நாங்கள் ₹90 கொடுக்க வேண்டும், லண்டனிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த ஸ்ரீலங்கா மக்கள் அடையார் ஆனந்தம் உலகமெல்லாம் இருக்கின்ற எந்த கரையிலும் கிடைக்காத லாபத்தை அந்த ஸ்ரீலங்கா கரை தான் பெற்றுக் கொடுத்தது.